ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். பாட்டில், நெக்ஸ்ட்டு வந்து அந்த சொரக்காவோட ஷெல் இருக்கும்ல, அந்த பாட்டில் கார்டோட ஷெல் அதை யூஸ் பண்ணி, நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இது மாதிரி ஒரு லேம்ப் மாதிரி செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் வந்து நிறைய பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது மாதிரி லேம்ப் வந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணதில்லை. இது வந்து பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். பாருங்கள், இது மாதிரி காஞ்சு போனால் சொரக்கெல்லாம் இருக்கும்ல, இது மாதிரி பாட்டில் கார்டோட ஷெல் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஏதாச்சும் க்ரியேட்டிவாக செய்யலான்னு யோசித்தேன். இது மாதிரி ஸ்ப்ரே, கோல்டன் கலர் ஸ்ப்ரே இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணி லைட்டாக இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இதில் வந்து மிரர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக இருந்தாலே நல்லாயிருக்கும் தான் இது மாதிரி செஞ்சேன். நீங்கள் வந்து இதில் வந்து இன்னும் க்ரியேட்டிவாக கூட செஞ்சுக்கலாம். இது மாதிரி க்ளூ யூஸ் பண்ணி மிரர்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுவே இல்லை, அந்த லேம்புக்கு வந்து இந்த பேஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இதெல்லாம் மிரர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே வந்து லேம்ப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து இது மாதிரி டேப் பண்ணிங்கன்னா இது வந்து 3 ஷேட்ஸாக சேஞ்ச் ஆகும் இந்த லேம்ப்பு. இதோட லேம்போட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி வேஸ்டான ப்ரில் பாட்டில் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பாட்டில். இது வந்து வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கிராஃப்ட் வந்து வால் புட்டி கிளே யூஸ் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். வால் புட்டி கிளே வந்து எப்படி வந்து மேக் பண்ணுறது அது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பாட்டில் ஃபுல்லாகவே இந்த கிளே யூஸ் பண்ணி கவர் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இந்த பாட்டிலில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா இது மாதிரி ஸ்மூத் பண்ணிடணும். நல்லா இது மாதிரி ஸ்மூத் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ட்ரை ஆகணும். இது 1 டே ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிட்டு பின்னாடி தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண முடியும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆகிட்டு பின்னாடி இது மாதிரி பென்சிலில் வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டு அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இந்த அக்ரலிக் பெயிண்டில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா ட்ரை ஆகிட்டு பின்னாடி நீங்கள் வந்து வார்னிஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வார்னிஷ் பண்ணிவிட்டு அகெயின் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட பிக்ஸ் வந்து சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு வந்து சென்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி லேம்ப் வந்து வாங்கி வச்சிட்டோன்னா நம்ம வந்து நிறைய க்ரியேட்டிவாக செய்யலாம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் இருந்துச்சு, அந்த பாட்டிலையும் இது மாதிரி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பிளேஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். அதனால் பெயிண்ட் வந்து ஈஸியாக ஸ்டிக் ஆகிடும் நம்மளுக்கு. அதனால் அந்த ஸ்டிக்கினஸ் வந்து போகணுன்ட்டு க்ளீனாக வாஷ் பண்ணாதீங்க. அந்த ஸ்டிக்கினஸ் இருந்தால் தான் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இது மாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணிடுறேன். நீங்கள் ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணுறதை விட இது மாதிரி டேப் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்டோ அதோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் ஸ்பாஞ்சில் டேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் வந்து பெயிண்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மிரர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இதில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். அவ்வளோதான். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிவிட்டு அகைன் நான் லேம்ப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இது மாதிரி க்ரியேட்டிவாக பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் கிராஃப்ட் வந்து நம்ம சேனலில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடியாஸ் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.